أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتركنا بعضهم يومئذ يموج في بعض ونفخ في الصور فجمعناهم جمعا. அந்நாளில் சிலரை சிலருடன் சமுத்திர அலைகளைப் போல் கலந்து மோதி விடுமாறும் நாம் விட்டு விடுவோம். பின்னர் சூர் எக்காலம் ஊதப்பட்டு யாவரும் அழிந்து விட்டால் பின்னர் உயிர் கொடுத்து அவர்கள் யாவரையும் முற்றிலுமாக ஒன்று சேர்த்து விடுவோம். 99வது வசனம் இது. இந்த வசனத்துக்கு முன்னாடி அதாவது தான் அவருடைய அருள் முழுக்க முழுக்க அல்லாவிடம் இருந்துதான் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லி அடுத்தது அப்படியே காட்சியை கொஞ்சம் அப்படியே மறுமை நாள் கொண்டு வராங்க. சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான். وَتَرَكْنَا بَعْضَهُمْ يَوْمَئِذٍ அந்நாளில் அவர்களில் சிலரை நாம் விட்டு விடுவோம். அலைகளை போன்று அலை அலையாக ஒருவர் மற்றவர் மீது அலை அலையாக மோதும்படி நாம் விட்டு விடுவோம். சோ இது அல்லாஹ் விவரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காட்சி. எமூஜு அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த வசனத்துல வந்திருக்கு. மவுஜ் அப்படின்னு சொன்னா இந்த கடல் அலைகளுக்கு சொல்லுவாங்க. எமூஜு அப்படின்றது ஒரு கடல் அலை இன்னொன்னு மேல சீறி பாய்ஞ்சு ஒண்ணு மோதிக்கிறோம்ல, அந்த பொருள்ல தான் அல்லாஹ் பேசி காமிக்கிறான். துல்கர்னைன் மன்னருடைய அந்த கட்டின சுவர் தகர்க்கப்படும் போது அது அல்லாஹ்வினுடைய கட்டளையின் அடிப்படையில அந்த டைம்ல தான் அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் கணக்கில்லாம அதிகமான பேர் இருப்பாங்க. சோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இறங்கி வரும் பொழுது அந்த காட்சியை தான் அல்லாஹ் இந்த இடத்துல விவரிக்கிறான். கடல் அலைகளை மாதிரி ஒருவர் மீது ஒருவர் மோதி கொண்டு உலகெங்கும் இவர்கள் பறந்து இருப்பார்கள் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். யௌம இதின் அந்நாளில் அப்படின்றது எந்த நாளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி தப்சீர்ல இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யஜூஜ் மஜூஜ் வெளியேறக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பெயர்ல அந்த சுவர் உடைஞ்சு உலக மக்கள் அனைவரையுமே நோக்கி இவங்க அலை அலையா பாஞ்சு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள் அப்படின்ற ஒரு பொருள்ல சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா மறுமை நாள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கருத்தை பார்த்தோம்னா மறுமை நாள், அதாவது ஒட்டுமொத்த மனிதர்கள் ஜின்கள் எல்லாருமே அவங்களுடைய அந்த இருப்பிடங்கள்ல இருந்து எழுப்பப்பட்டு பயந்து நடுங்கி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடுவாங்கல்ல, அந்த நாளை அதாவது மஹ்ஷர் மைதானம் இருக்குல்ல, அந்த நாளை தான் அல்லாஹ் அப்படி சொல்றான் சொல்லி ரெண்டு விதமான விளக்கங்கள் இதற்கு கொடுக்குறாங்க. ஸோ மேலும் சூர் ஊதப்படும். அப்போது நாம் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேகரிப்போம். இப்போ இவர்களுடைய அந்த குழப்பங்களை தொடர்ந்து உலக வாழ்க்கையை அல்லாஹ் முழுவதுமாக முடிவுக்கு கொண்டு இறுதி விசாரணைக்காக அல்லாஹ் அவனுடைய இடத்துல அவனுக்கு முன்னாடி வரிசையா ஒவ்வொரு ஆளையும் நிறுத்தி விசாரிக்கிற அந்த காட்சியை தான் அல்லாஹ் சொல்றான் மறுமை நாள் பற்றி. அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம். ஓகே, அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சோ இஸ்ராஃபில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அலைஹிஸ்ஸலாம் ஒரு வானவர், அவங்கதான் சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்காலம் சொல்லுவாங்க, அந்த ட்ரம்பெட் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல தயார் நிலையில தான் அந்த வானவர் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்றைக்கு வருதோ அது அன்னைக்கு ஊதப்படும். சோ குர்ஆன் ஹதீஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சூர்ன்றது 2 முறை ஊதப்படும். ஃபர்ஸ்ட் தடவை ஊதும் போது அந்த சூர் ஊதப்படும் போது ஒட்டுமொத்த உலகமும் சரி அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே அழிந்து போயிடும். 2வது முறை ஊதப்படும் போது மரணித்த அனைவரும், இறந்து போன அனைவருமே
ஒவ்வொருத்தவங்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது முறை ஓதும்போது இப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்றாக சேகரிப்போம். சோ அனைவரையும் அப்படின்னு சொன்னா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் உலகத்தினுடைய அந்த மறுமை நாள் வர்ற வரைக்கும் யார் கடைசி வரைக்கும் உயிர் வாழ்றாங்களோ அவங்க வரைக்கும் கோடான கோடி மனிதர்களையும் ஜின்களையும் எல்லாம் வந்து ஒரே நாள்ல ஒரே இடத்துல ஒரே நேரத்துல மஹ்ஷர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விசாரணை மைதானத்துல ஒன்று திரட்டுவாங்க. சோ இந்த இடத்துல ஜமானாகும்ன்ற வார்த்தையோட நிக்காம ஜம்அன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கையாளப்பட்டிருக்கு. அப்படின்னா மஸ்தர், அந்த ஜம்அன் அப்படின்றது மஸ்தர். சோ அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது? இதுல யாருமே மிஸ் ஆக மாட்டாங்கன்றத அல்லாஹ் இன்னும் உறுதியா சொல்றான். ஒரு ஆள் கூட நம்ம வந்து விட்டு வைக்க மாட்டோம். யாரையுமே விடாம முழுமையாக சேகரித்து எல்லாரையும் ஒன்றாக்கி நாம் வந்து விசாரணைக்காக அவர்களை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்றான். சோ இதுல என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, அந்த மன்னர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்து அந்த செய்தியில அல்லாஹ் வந்து இதையும் குறிப்பிடுறான். மறுமை நாள் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. அந்த நாளுடைய விசாரணை எல்லாரையும் நான் வந்து ஒன்று திரட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் வரிசையில எல்லாரும் நிறுத்தப்படுவாங்க அப்படின்ற காட்சி தான். ஏன்னா வேற ஒரு இடத்துல சஃபா அப்படின்ற வார்த்தை கூட வந்துருந்துச்சு, வரிசையா எல்லாரையும் நிறுத்துவோம் அப்படின்னு. சோ அதே மாதிரி இந்த இடத்துல ஜம்மான் அப்படின்னு சொன்ன ஜமான் ஆகும் ஜம்மான், அவர்கள் அனைவரையும் அப்படின்னா யாரையும் விடாம எல்லாரையும் ஒன்று திரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து பாக்குறோம். சோ இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சமத்துவம் இந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த நாள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நாள்ல எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், சாதாரண மனிதனாக இருந்தாலும் எல்லாருமே பாகுபாடு இல்லாமல் ஒரே மைதானத்துல எல்லாருமே நிறுத்தப்படுவாங்க அப்படின்ற காட்சியை தான் அல்லாஹ் வந்து சொல்றான். சோ இதுல என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கு சமுதாயத்துல இன ரீதியாக, நிறம் ரீதியாக, வர்க்கம் ரீதியாக, அதிகார ரீதியாக பாகுபாடுகள் நிறைய வந்து பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே ஒழித்து இது வந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்கள எல்லாரையுமே சமமாக மதிக்கக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு சிந்தனை அப்படின்றது இன்றைக்கு இருக்கணும்ன்றத இந்த வசனத்துல பாக்குறோம். ஏன்னா அல்லாவே மனிதர்களை பார்க்கும்போது அப்படிதான் பாக்குறான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தக்குவா அப்படின்றத வச்சுதான் அந்த மனிதனுடைய சிறப்பு எல்லாமே வந்து அதிகப்படும், குறையும். ஆனா மனிதன் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அல்லாஹ் வந்து சமமாதான், மறுமை நாள்லயும் அல்லாஹ் சமமாதான் நிறுத்துறான். சோ அதே மாதிரி நம்ம இன்னைக்கு உலகத்துல யார பார்த்தாலும் சரி, ஏன்னா பல விதமான மனிதர்கள் பார்ப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில, எல்லாரையுமே ஒரே மாதிரி சமமாக நடத்தணும் அப்படின்றதுதான் இதுல நமக்கு வந்து சொல்லப்படுற ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய லாஸ்ட் எண்டிங் தான் அந்த சூர் ஊதுற ஒரு காட்சி. சோ மனிதர்கள் வந்து அவங்க அன்றாடம் வந்து பல இன்பங்கள் வந்து இருக்கிறாங்க, அதுல மூழ்கி எந்த அளவுக்குன்னு சொன்னா மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டுன்றதையே மறந்து சில இடங்கள்ல எல்லாம் வந்து பார்க்க முடிகிறது. தொழுகை அந்த இடத்துல மறந்து போறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செய்யணும்ன்றதையே ஒரு பெருசா மதிக்காம, உதாரணமா ஒரு தேட்டருக்கு போற ஒரு காட்சியை கூட பார்க்கலாம். படத்துக்கு போறோம் அப்படின்ற பேர்ல சாயங்காலம் கிளம்புனா நைட் ஆயிருது, ஒரு வந்து படம் ஓடி முடியறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிருது. சோ அந்த டைம்ல தொழுகை, திக்ர், அது இது எந்த சிந்தனையுமே இல்லை. சோ இத திருப்பி வந்துனாவது அதை கடைபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் வந்து மறந்து போற ஒரு காட்சி அப்படின்றது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ அல்லாஹ் வந்து இதுல என்ன சொல்லி காமிக்கிறான்னா, உலக வாழ்க்கை அப்படின்றது ஒரு எண்டிங் தான் அந்த சூர். அதை நினைச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவோம்லாம் சொல்றான். சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எதை எடுத்தாலும் அந்த நீங்க சொன்ன மாதிரி தான், நான் கன்சியூமரிசம் சொன்னீங்கல்ல, நுகர்வோர் கலாச்சாரம், அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதை வந்து தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ, சில பயனில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறத குறைச்சிட்டு, ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அசைவிற்கும் நாளைக்கு வந்து அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணும், கணக்கு கொடுத்தாகணும்ன்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குன்றதை இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஓகே, ரெக்கார்ட் போடுறீங்க இல்லையா? தரக்குனா பாதகம் யௌமைதி யமூஜ். யமூஜ்னா அலைகள் போல. நம்ம வந்து
மோதி விடுமாறு கூட நம்ம சொல்றாங்க. மோதிட்டு ரொம்ப ம் நெருக்கடிக்குள்ளான ஒரு ஒரு யோம். யோம்னா நம்ம இந்த தீர்ப்பு கொடுக்கும் நாள். மாலிகி யௌமித்தீன். அப்போ வந்து அல்லாஹ் தான் வந்து அங்க அரசனா இருப்பான். அது வந்து திருப்பியும் அல்லாஹ் இங்க சொல்றான். ம். நுஃபிக ஃபி சூர், சூர் ஊதப்படும் நாள். அல்லாஹ் சொல்றான் சூர் ஊதப்படும். என்ன ஜமானாவும் அந்த நாள்ல வந்து இந்த யஜூஜ் மௌஜூஜ் வந்து திறந்து விட்டுருவானாமா. என்ன ஆமா. அந்த நாள்ல தான் வந்து உலக அழிவு நாளோடைய அடையாளங்கள்ல ஒண்ணு இவங்க வெளியே வர்றது. ம்ஹும். இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்து என்ன? கொஞ்சம் 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 மேல போங்க. அதுல என்ன சொல்ல இது வந்து தூள் துளாக்கிரும். அந்த ஆமா. தொலைத்து துவாரம் விட மாட்டார்கள். அதான் அந்த அந்த அப்போ வந்து அப்போ வறுமைனால தூள் இல்ல, இல்ல. அது தூளாக்கிடுவாங்க. எப்போன்னு சொன்னா கட்டுனதுக்கு பின்னாடி. ஆ ஓ, மன்னர் வந்து கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அவங்களால ஏறவும் முடியல. அவங்களால ஒரு ஆமா. சின்ன ஓட்டை கூட அதான் போட முடியலன்றத அதான் மறுமை நாள் வந்துட்டா அதை தூள் தூளாக்கிடுவோம் இல்லைங்களா? ஆயிரும். கரெக்ட். தூள் ஓகே. தூளாக்கிட்டா அப்போ வந்து எல்லாரும் அலை போல மோதிருவாங்க. மோதிக்கிடுவாங்க. அப்போ சூர் ஊதப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ம். ஆம், ஆஹ், அத மறுமை நாளுக்கு முன்னாடி அதை தூள் தூளாக்குவான். மறுமை நாள் அன்னைக்கே அன்னைக்கே நடக்கிற விஷயங்கள் மாதிரி சொல்றான். ஒரே நேரத்தில் இது நடக்கிற மாதிரி நான் சொல்றான் இல்லைங்களா? அதாவது இந்த அடையாளங்கள் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ம் எல்லாமே டக்கு டக்கு நடந்துரும். ம் 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 எதுக்கு நான் இதை சொல்றேன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நிலநடுக்கமே ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இது நடக்குதுன்னா இது மறுமை நாளுடைய அடையாளம். இது வந்து இப்படி ஆகும் அப்படி ம் அப்படி இல்ல. ஆனா மறுமை நாளோட அடையாளங்கள் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்கல்ல, அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். உலக அழிவு ம் நாள் அப்படின்னும் பொழுது. ம் ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ரெடியா இருக்குமா இந்த நாளைக்கு நம்ம அப்படிங்கிற நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்ம நல்ல மகள் செய்கிறோமா? இந்த சூர் ஊர்ற நாளில் வந்து அல்லாட்ட பாதுகாப்பு. அப்போ வந்து சில மக்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்துரும். 7 கூட்டத்தை சொல்லுவான். என்ன ஆமா. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்துலேயும் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. என்ன ஸோ ஆனால் சில பேர் வந்து பயத்திலேயே இருப்பாங்க. நமக்கு என்ன கிடைக்க போதோ. அது அல்லாஹ் எப்படி இருக்கு அந்த சீன் நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அந்த மறுமை நாள் நமக்கு லேசாக்கி வைக்கணும். ஏன்னா அதுக்கான வேலைகளில் நம்ம இந்த ஃபித்னாக்கள்லேருந்து மறுமையுடைய ஃபித்னாக்கள்லேருந்து நம்ம துவா பாதுகாப்பு கொடுன்னா நம்ம துவா கேட்கணும். இம்மை மறுமை ம். 2 ஃபித்னாக்கள்லேருந்து நம்ம துவா கேட்க சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இல்லைங்களா? ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சீன்ல இருந்து என்ன யௌம் வந்து அல்லாஹ் மட்டும்தான் அது அதிபதி. அப்போ அது அவனுக்கு வந்து நம்ம அங்கே வந்து யாரும் என்ன சிபாரிசு பண்ண முடியாது. அல்லாவுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அல்லாவுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் இந்த மறுமை நாளுடைய ஃபித்னாக்கள்ல இருந்து நம்ம நல்லா பாதுகாக்கணும்னு துவா செஞ்சுக்கிட்டே இருந்து அதுக்குடைய செயல்களையும் நம்ம செய்யணும். செயல்கள் என்ன செய்யணும்? ம். தக்குவாவோட இருக்கணும், நன்மைகள் நிறைய செய்யணும், தீமைகளை குறைச்சிட்டு வரணும். என்ன இபாதத்துகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த கூட்டத்தோட கூட்டமா நம்ம எல்லாம் பெரும்பான்மை மக்கள் செய்கிறாங்களே அப்படிங்கிற பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து நம்ம பெரும்பான்மை செய்கிறாங்க. அந்த கூட்டம் செய்து என்ன கூட்டம் பாவம் செய்து என்ன எல்லாருமே செய்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம நல்லா எப்போதும் ம். பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து அந்த பெரும்பான்மை கூட்டம் செய்கிற பாவத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி அடுத்தது. ம் அதே மாதிரி இது இந்த லைஃபோட எண்டிங் அப்படின்றது ம் சூர். ம் அதை ம் வச்சுனாவது நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கணும்ன்றத ரைட்டுங்க. பார்க்கணும். அடுத்த இது போயிடுவா. ம் சரி. وعرضنا جهنم يومئذ للكافرين عرضا. மேலும் நிராகரித்துக் கொண்டிருந்தோருக்கு அந்நாளில் நரகத்தை நிச்சயமாக நாம் அவர்கள் முன்னிலையில் எடுத்து காட்டுவோம். 100வது வசனம் இது. ம் இந்த வசனத்துல ஆஹ் இறை மறுப்பாளர்கள் அவங்களுடைய கர்வம்
அது எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து சுக்குநூறாக்குற முகமாக நரகத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டுற ஒரு காட்சியை தான் வந்து அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறான். போன வசனத்துல எப்படி நம்ம வந்து பார்த்திருந்தோம், அலை அலையாக மோதிக்கிருவாங்க, சூர் ஊதப்படும், எல்லாரையுமே வந்து ஒன்று திரட்டுவோம் அப்படின்ற செய்தி எல்லாம் சொல்லிட்டு, அடுத்தது வந்து அந்த நரகத்தை இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு காட்டுற ஒரு காட்சியை தான் அல்லாஹ் வந்து சொல்றான். அரதுனா நாம் காட்டுவோம். ஏற்கனவே வந்து அரதுனா அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கு. அதாவது ஒரு ஒரு விஷயம்னா அத ரொம்ப தெளிவாக நேருக்கு நேரா காட்சிப்படுத்துறது. இதான் அரதுனா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சோ இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அந்த காஃபிர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நரகம்லாம் ஒண்ணும் கிடையாது. மறுமை அப்படின்றதெல்லாம் கிடையாது. யார் வந்து நம்மள கேள்வி கேட்க முடியும்? மவுத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எதை எடுத்தாலும் அந்த ஒரு எகத்தாளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான போக்குல பேசிட்டு இருந்தவங்க கண்ணுக்கு முன்னாடி ஜஹன்னம் அல்லாஹ் வந்து சொல்றான், அரதுனா ஜஹன்னம். நரகத்தை நாம் எடுத்து காட்டுவோம். இப்ப கண்ணுக்கு ரெண்டு முன்னாடி ரெண்டு அத வந்து ரெண்டு ரெண்டு சுறா ஒன்று சேமுங்களா? லாமலி போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒன்றா படிச்சிருவோமா? படிச்சிருவோமா? ம். இந்த ஆயத்தும் அடுத்த ஆயத்தும். ம். இன்னும் ஒன்று கொண்டு அடுத்த உடனே. பேருவா? ம். என்ன சேர்ந்து சேர்ந்து விளக்கம் கொடுத்துறீங்களா? ஆமா, ஆமா. தனித்தனியா பாக்கல. படிக்கணும். ம். இல்ல பாக்கல. சேர்த்துதான் படிக்கணும். தனியா ம். சொன்னாலும் சொல்லலாம். சரி சரி. ம். அடுத்ததையும் படிச்சிடவா? படிச்சிடலாம். الذين كانت أعينهم في غطاء عن ذكري وكانوا لا يستطيعون السمع. அவர்கள் எத்தகையோர் என்றால் என்னை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களுடைய கண்கள் திரைக்குள் இருந்தன. இன்னும் அவர்கள் நல்லுபதேசங்களை செவியேற்க சக்தி அற்றவர்களாக ஆகிவிட்டனர். சோ கொஞ்சம் மேல போங்க, கொஞ்சம் மேல. இப்ப கீழே எங்களுக்கு தெரியல. அந்த 100 மேல போயிடுச்சு. இப்போ ஓகே. இப்போ ஓகே. சரி. ஓகே. இப்ப வந்து 100, 101 ஆகிய ஆ. 2 வசனங்களை நம்ம வந்து பார்ப்போம். சோ இது ம். வந்து அல்லாஹ் சொல்றது நரகத்தினுடைய ஒரு காட்சிய இறை மறுப்பாளர்கள் அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் வந்து கொண்டு வந்து நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அடுத்த வசனத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த காஃபிர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற காட்சியை வந்து அல்லாஹ் வந்து சொல்லுவான். சோ ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நரகம் அப்படின்றது 70,000 கடிவாளங்களால பூட்டப்பட்டு ஒவ்வொரு கடிவாளத்தையும் ஒவ்வொரு இதையும் வந்து 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த மஹ்ஷர் மைதானத்துல நிறுத்துவாங்க. சோ அந்த இது வந்து நரக நெருப்பு எவ்வளவு தூரம் கோபமாக அந்த சீறி எப்படி சொல்றது, ரொம்ப தணலா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கத அவங்க நேர்ல பார்ப்பாங்க அப்படின்ற காட்சியை சொல்றான். யௌம இதின் அந்நாளில். அந்நாளில் அப்படின்னு சொன்னா அந்த மறுமை நாள். மனிதர்கள் எல்லோருமே அவங்களுடைய இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மறுமை நாள். சோ நரகத்தை பாக்குறது அப்படின்றதே சைக்காலஜிக்கலா ரொம்ப பெரிய ஒரு கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும். அதனுடைய அந்த சவுண்ட கேட்கறது, நரக நெருப்பு எரியிற அந்த காட்சிய பாக்குறது, இதெல்லாம் பார்த்தாலே மனுஷங்களுடைய அந்த உள்ளங்கள் எல்லாம் நடுங்கிரும். லில் காஃபிரீன் அல்லாஹ் அடுத்து சொல்றான், இறை நிராகரிப்பாளர்களுக்கு நேருக்கு நேராக கொண்டு வந்து காட்டுவோம். இந்த வசனத்திலே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரதுனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த 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 வினைச்சொல்லுடைய மஸ்தர் தான் அருளா. அதையும் அல்லாஹ் சொல்றான், குறிப்பிட்டு சொல்றான், காட்டிய தீர்வோம் அப்படின்ற ஒரு பொருள்ல. ஏன்னா இந்த மறுமையினாலையும் நரகத்தையும் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோடு ஒரு அகந்தையோடு பார்த்தவங்க கண்ணுக்கு முன்னாடி ஜஹன்னம் அப்படின்ற ஒரு நரகம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது அவங்களுடைய கர்வம் அகந்தை எல்லாம் அந்த டைம்ல எதுவுமே இல்லாம அல்ல வந்து உடைச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அருளா அப்படின்றது லாஸ்ட்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதாவது முழுமையாக காட்சிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன அரதுனாவோட அருளா அப்படின்ற வார்த்தையும் நம்ம சேர்த்தோம்னு சொன்னா, ஏதோ நரகம் வந்து தூரத்துல லேசா காட்டுற மாதிரியோ சும்மா அப்படி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இல்ல. அதனுடைய கொதிக்கிற தன்மை எப்படி இருக்கு, அதனுடைய கரும் புகை எப்படி இருக்கு, சீற்றம் எப்படி இருக்கு, அந்த நரகத்தினுடைய பயங்கரமான சவுண்டு எவ்வளவு ஒரு இதா இருக்கு, இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து அவங்க பாக்குற மாதிரி உணர்ற மாதிரி எல்லாம் வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவோம். அப்போ
அப்படின்னு சொல்றோம், காட்டுவோம். சோ நரகத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே அதை பாக்குறதே ஒரு பெரிய தண்டனை அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவுபடுத்துறான். சோ தொடர்ந்து அல்லதீன கானத் அயுனுஹும், அவர்களுடைய கண்கள், அதாவது அவர்களுடைய கண்கள் ஃபீ கிதாஇன், ஒரு திரையில் இருந்தது, அன் திக்ரி, என்னுடைய அறிவுரையை, என்னுடைய அறிவுரைனா இந்த இடத்துல குர்ஆன், அதை விட்டும் அவர்களுடைய கண்கள் திரையிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சோ இதெல்லாம் பாக்குற அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு இந்த உலகத்துல வாழும் பொழுது. கிதாஇன் அப்படின்னு ஃபீ கிதாஇன், திரையிடப்பட்டிருந்தன. ஒரு பொருளை வந்து முழுமையாக மூடி மறைக்கிற மாதிரி ஒரு ஒரு கவரு இல்லைன்னா ஒரு திரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உலக பொருட்களுக்கு, உலக பொருளை பார்க்கிறதுக்கு அவங்க கண்ணு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள், இந்த அல்லாஹ்வினுடைய படைப்பின் உண்மைகள், உலகத்தை படைச்சிருக்கான்ல, அதுல எவ்வளவோ உண்மைகளை வச்சிருக்கான், அதெல்லாம் பார்த்து சிந்திங்கன்னு கூட சொல்றான். அதெல்லாம் எதையுமே பார்க்காம குர்ஆனுடைய வசனங்களை அதை இது எதையுமே கண்டுக்காம அவங்களுடைய கண்கள் ஒரு திரையால மூடப்பட்டிருந்துச்சு. அப்போ நேரடியா பார்த்தா கூட அதை பத்தி ஒன்னும் ஒரு பெரிய அக்கறை இருக்காது அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அன் திக்ரி, என்னுடைய அறிவுரையை விட்டும். இப்போ அறிவுரை அப்படின்னும் போது நம்ம குர்ஆனை எடுத்துக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள், ஹதீஸ், அதையும் கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது எல்லாமே வஹி தான், அல்லாஹ் சொன்ன செய்தி தான். சோ அப்படின்னும் போது என்னுடைய அறிவுரை அப்படின்னும் போது அல்லாஹ் சொன்ன நினைவூட்டல்கள், அவன் குர்ஆன்ல எச்சரிச்ச விஷயங்கள், நற்செய்தி சொன்ன விஷயங்கள் எதையுமே வந்து கண்டு கொள்ளாம அந்த குர்ஆன் வசனம் கண்ணுக்கு முன்னாடி ஓதி காட்டப்படும் போது கூட அவங்களுடைய கர்வத்தினால என்ன செஞ்சாங்க, வேற இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த அவங்களுடைய கைகளை வந்து காதுல, எஜாலூன் அசாபியாகும் ஃபீ ஆதானிஹிம், காதுல வந்து கைய வச்சுக்கிட்டாங்க, கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலக மோகத்தின் காரணம் ஒண்ணு, அதே மாதிரி சிந்திச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த ஒரு இதுலயுமே அவங்க தயாராக இல்லை. அப்படி சத்தியத்தை வந்து கண்ணுக்கு நேரா பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்த இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் வந்து இப்படி சொல்லி காண்பிக்கிறான். ஒகானு லா யஸ்ததிஊன சம்ஆ, மேலும் அவர்கள் சத்தியத்தை செவியேற்கவும் சக்தி பெறாதவர்களாக இருந்தார்கள். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அந்த இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள் கண்களை வந்து திரையிட்டு கொண்ட மாதிரி இருந்துட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது, செவி புலன்கள் அதையும் வந்து என்னது, சத்தியத்தை விட்டு எவ்வளவு தூரம் வந்து பூட்டிக்கிட்டாங்க, காதை வந்து அப்படியே கேட்க கூடாதுன்னு பூட்டிக்கிட்டாங்கன்ற செய்தி தான் அல்லாஹ் வந்து சொல்றான். லா யஸ்ததிஊன சம்ஆ, காது கேட்காம இல்ல அவர்களுக்கு, உலக விஷயங்கள் அனைத்தையுமே நன்றா காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப தெளிவா எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, காது கொடுத்து அதுக்கு முழுமையாக கேட்டாங்க. ஆனா குர்ஆன் வசனங்கள், அல்லாஹ்வின் தூதருடைய நல்லுரைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்கள், இதெல்லாம் கேட்கும் பொழுது கடுமையான ஒரு வெறுப்பு வந்துருது, கர்வம் வந்துருது, கேட்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிருது. அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை, சத்தியத்தை கேட்கறது ஒரு பெரிய சுமையா நினைச்சாங்க. இதுதான் வந்து அல்லாஹ் சொல்றான், லா யஸ்ததிஊன சம்ஆ, கேட்கறதுக்கே வந்து சக்தி பெறாதவர்களாக. அப்போ சில இடத்துல வந்து இந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னு சொன்னா சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க, ஒண்ணு அவனுக்கு பிடிக்காதுன்னா அதை அவன் எப்பயுமே வந்து ரொம்ப அழகா புறக்கணிப்பான். கரெக்டா வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயம் எதுவும் அது எல்லாமே காது கொடுத்து கேட்பான். ஆனா பிடிக்கல அப்படின்னும் போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாசுக்கா வந்து கேட்காம இருப்பான் அப்படின்ற ஒரு இதைதான் வந்து அல்லாஹ் சொல்றான். சோ இந்த இஸ்லாத்தின் மேல இருந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இந்த காஃபிர்களுக்கு. காஃபிர்கள் அனைவருக்குமே நாங்க கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காதை வந்து வேணும்னே வந்து லாக் பண்ண, எஜாலூன் அசாபியாவும் அவர்களுடைய கைகளை வச்சு காதுகளை மூடிக்கொண்டாங்க. சோ இதனுடைய விளைவு என்ன ஆச்சு, நேர்வழி பெற ஒரு பெரிய பாக்கியத்தை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தான் அல்லாஹ் வந்து இந்த 100, 101 ஆகிய வசனங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். சோ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு செய்தி நமக்கு வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அதாவது மற்றவர்களுடைய கருத்துக்கு நம்ம வந்து காது கொடுக்கிற ஒரு ஒரு தன்மையில தான் இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே அப்படின்னு. இந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, உலகத்துல செவியேற்க இயலவில்லை அப்படின்னு சொல்றது அகங்காரத்தின் காரணமாக அவங்களால கேட்க முடியல, எதையுமே நம்ம கேட்கணும் அப்படி. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய விவாதங்கள்லயும் பார்க்கலாம், அந்த மக்கள் மேடைகள்ல எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் பேசுறது ஃபுல்லாமே மத்தவங்களை நான் ஜெயிக்கணும், இவெல்லாம் என்ன தோக்கடிச்சிடலாமா, இவெல்லாம் அப்படின்ற ஒரு தன்மையில தான்
இவங்களுடைய கருத்தையும் முன்வைக்கிறாங்க, அவங்களுடைய கருத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க. ஆனா புரிந்து கொள்வதற்காக கேட்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு விவாதங்கள்ல அப்படிதான் நடக்குது. சோ மத்தவங்களுடைய அந்த எப்படி சொல்றது, திறந்த மனசோட நம்ம ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அத காது கொடுத்து கேட்கக்கூடிய அந்த லிசனிங், அந்த திறமை, அந்த தன்மை வந்து எல்லாருக்கும் வளரணும் அப்படின்றது வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அதுல கூட அல்லாஹ் ஏதோ ஒரு நல்வழியை வச்சிருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம காது கொடுத்து கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய நாட்டம் அதுல ஏதோ ஒரு நல்ல வழி இருந்துச்சுன்னா அதை கூட நமக்கு அல்லாஹ் வந்து காட்டுவான். இந்த காஃபிர்களுக்கு என்னாச்சு, அப்படி எதுவுமே செவி மடுக்க தயாராக இல்லாததுனால மறுமையில வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த உலகத்துல ஏராளமான படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கான். அவனுடைய வசனங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறைய இருக்கு. இது எல்லாமே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிற மக்களை இந்த வசனம் வந்து எச்சரிக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து மனிதனுடைய அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பார்த்து அதுதான் பெருசா ரசிக்கிறாங்களே தவிர அதனுடைய யதார்த்தம் என்ன, அதனுடைய உண்மை என்ன அப்படின்றது புரியல. ஏன்னா பொருட்களை வந்து வெறுமனே அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் கன்சியூமரிசம்ல நிறைய இடத்துல வருது. அந்த பார்வையில பார்க்காம அதனுடைய இந்த பொருட்களுடைய ஆஹ் முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இதை யாரு கொண்டு வந்தா அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் ஈஸியா நம்ம சிந்திக்க முடியும். ஒரு வாஷிங் மிஷினே எடுத்தாலும் அதை பார்த்து வியந்து போறோமே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள பொருள் அது எப்படி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி உள்ளது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது அல்லாஹ் தான் இவ்வளவு பொருள் ஒண்ணு ஒண்ணா படைச்சிருக்கான், அது எல்லாத்தையும் சேர்த்து மனுஷன் ஒண்ணாக்கி வச்சிருக்கான் அப்படின்றதுதான் புரியணுமே தவிர வெறுமனே அந்த மனிதன் கண்டுபிடிச்சிருக்கான்றதுனால அவனை வந்து ஒரு சிறந்தவனா பாக்குறது, அவன் மாதிரி வருமான்னு சொல்லி நினைக்கிறது, அப்படின்ற ஒரு தன்மை தான் வந்து இன்றைக்கு யதார்த்தமா நிறைய இடத்துல இருக்கிறத பாக்குறோம். சோ அப்படி இல்லாம ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து நம்ம அல்லாவை புரிஞ்சுக்கணும். அல்லாவினுடைய அந்த அருள் என்ன, அவனுடைய அந்த ஆற்றல் என்ன, எப்படி வந்து படைச்சிருக்கான், எப்படி நம்ம மேல இறக்கப்பட்டிருக்கான் அப்படின்றத பார்க்கணுன்றது இந்த வசனம் நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறது. ஸோ நிச்சயமா காமிப்பேங்கிறான்ல. அரதுனா அருதா ரெண்டு சொல்றேன். ப்ரெசென்ட் பண்றோம். ப்ரெசென்டா வந்து மஃபூலே முத்தலக்கா அது பேர் சொல்றாங்க. மஃபூலே முத்தலக்கா ரொம்ப ஒரு சந்தேகமே இல்லை. நம்ம இருமல் கைப் நம்புறோம். சொர்க்கம் நரகம் இருக்கு நம்புறோம். ஈமான்ல நம்ம நேரா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே பார்ப்பாங்களாம். இது வந்து அல்லாஹ் குறிப்பா காஃபிரின்னு சொல்றான். எல்லாருமே பார்த்துட்டு தான் போவாங்கிற அடுத்தடுத்த மற்ற வசனங்கள்லயும் மற்ற ஆயத்துகள்லயும் இருக்குது இல்லைங்களா. இது வந்து அல்ல வலுவா காமிப்பான். இது வந்து அல்ல இதுலதான் உள்ள போறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதான் யோமைதீன் திருப்பி யோமைதீன் கொண்டு வரான். நீதி கொடுக்கும் நாள் வந்து யாருக்கும் அல்ல ஒரு அணு அளவும் இங்கு வந்து அநீதி இழைக்காத நாள் என்ன யோமைதீன் காஃபீர்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஜஹன்னம் ஜஹன்னத்துக்கும் வந்து நிறைய நரகத்துக்கும் நிறைய பேர் சொல்றான்ல. ஆனா ஒன்னொன்னுக்கும் ஜஹன்னம் பல பல மாதிரியான பேர்கள்லாம் இருக்கு. ஏன் இங்க ஜஹன்னம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான் அப்படிங்கிறது வந்து கஹன்னம் என்ன சொல்றாங்க, எதுல வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஒரு லிங்குவிஸ்டிக் ஆராய்ச்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நரகத்துக்கு பல பல வாரியான பேர் சொல்லுவோம். இங்க வந்து ஜஹன்னத்தை காமிக்கிறேங்கிறான். அல்லதீன காணத்த அயனுகும் அவங்களோட எப்படி இருந்துச்சுன்னா கண்கள் வந்து இருந்தது திரைக்குள் திரைக்குள் இருந்தது அப்படின்னா அவங்களா சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கண்ணா வந்து கண்ணை மூடிக்கிட்டாங்க. நல்ல விஷயங்களை கேட்காம நல்ல விஷயங்களை காதுகளும் வந்து காதையும் சொல்றான் நல்ல விஷயங்கள். இது நல்ல ஒரு அல்லாஹ் கண்ணு திரைக்குள்ள இருந்துச்சு, காதால கேட்க முடியாதவர்களா இருந்தாங்க. நான் கேட்க முடியாதுன்னா காது வந்து இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது போய் உள்வாங்கிறது கிடையாது. ஒரு விஷயங்கள் சொல்றாங்கன்னா வந்து பாவம் அது செய்யக்கூடாது, வண்டி வாங்காதீங்க அப்படின்னா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறது. பார்த்துக்கலாம் என்ன கூட்டத்துல எல்லாம் செய்யறாங்களே என்ன ஷிர்க் செய்யாதீங்க என்ன அல்லாஹ்க்கு இணை வைக்காதீங்க என்ன இது வந்து அல்லாஹ் சொல்லாததை செய்யாதீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினபடி செய்யுங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த மூதாதையர்கள் நம்ம தான் செஞ்சாங்க என்ன இந்த மூதாதையர்கள் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணாங்க என்ன. ஆனா உண்மையா
ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்றாங்களான்னா இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் மௌலிதெல்லாம் ஓதிட்டு என்ன இந்த எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்து இந்த சலாம் பைத்துலாம் கூட ஓதுவாங்க. என்ன இந்த ம். அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து அது அல்லாஹ் ஆலம். அது நம்ம வந்து நம்ம குறை சொல்ல. பட் அதே ரசூலுல்லாஹி சுன்னத்து ஃபாலோ பண்றாங்களா? என்ன ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஏழைகளை ஆதரிக்கிறோமா? உற்றார் உறவினர்களோட சேர்ந்து இருக்கிறோமா? மற்றவங்கள்ட்ட கருணை காட்டுறோமா? நேரத்தை வந்து வீண் விரயம் பண்ணாம இருக்கிறோமா? பார்வையை தாழ்த்திக்கிறோமா? என்ன வந்து குரானை டெய்லி ஓதுறோமா? தொழுவையில் குஷுவோட இருக்கிறோமா? குரானை ஓதுறோமா? அப்படிங்கிற ஒரு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். என்ன ஸோ இது வந்து ரொம்ப காஃபிர் குஃப்ரு வாசிகளை பற்றி எல்லாம் பேசுகிறான். நம்ம வந்து அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. ம். மேபி சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சிருந்தா உடனே தௌபா செஞ்சு முண்டு வந்துடணும். என்ன ஸோ இதுவும் சொல்லுவாங்க, குல்லு பிதத்தின் தலாலா, குல்லு குல்லு தலாலத்தின் தொலாலத்தின் பின்னார். பின்னார்னு ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க. என்ன ஸோ எல்லாம் அந்த மாதிரி பிதத்துகள் இருந்தோம். என்ன நம்ம அந்த நரகத்துல இருந்தோம். இப்போ நரகத்தை பத்தி சொல்றதுனால நமக்கு இந்த ஒரு எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். தொழுவை செஞ்சுட்டா ஒரு 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 சொல்லுவாங்க, ஆசையோட ஒரு பயத்தோடும் தொழுகைக்கு ஓடணும் பள்ளியாசலுக்கு. ஒரு அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம் சொல்லப்பட்ட உடனே வாய் மூடி நம்ம உடனே கேட்க ஆரம்பிச்சிடணும். என்ன ஸோ அந்த மாதிரி கண்ணு வந்து என்ன பார்க்குறோங்கிறத வந்து நமக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். இதான் அது வந்து பார்க்கும்போது தீய விஷயங்கள்லயே சைத்தான் கொண்டு போயிடுவான். என்ன நம்ம சோசியல் மீடியா, கையில ஃபோனு, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அரைகுறை ம். ஆடை ஆடை அணிஞ்சுக்கிட்டு, என்ன வந்து வந்து நமக்கு மேல உள்ளவங்களே பார்த்துட்டு, அந்த மாரி போணும், அந்த மாரி போணும்னு பார்த்துட்டு, அந்த மாரி அ கண் வந்து அ ஒரு திரைக்குள்ளேயே இருந்துருச்சு. என்ன நமக்கு கீழ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து இவ்வளோ நேமத்த குடுத்துருக்கானே, அந்த மாரி கண் பார்வையிலிருந்து கண்ண வந்து இல்லாம, ஒரு திரைக்குள்ளேயே, ஒரு மாயையிலேயே, மாய உலகத்திலேயே இருந்துருச்சு. அந்த மாரி நம்ம கண்கள் இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் கேட்டா, அத கேட்டு உள்வாங்கி, அத உடனே அமல்கள் செய்யணும். என்ன வந்து நம்மளும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துறக்கூடாது. என்ன அந்த நமக்கு தான் என்ன படிப்பு, நீங்க நீங்க நீங்களும் நானும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் என்ன அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிறேன் நானு. என்ன ம். நமக்கு இந்த மாரி இந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? அப்படிங்கிறத ஈமான வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இருப்போம். மனிதன் தானே! என்ன அதுக்கு தானே அல்லாஹ் இந்த மாரி ஆயத்த எல்லாம் குடுத்துருக்கிறான். என்ன ஸோ இந்த ம். மாரி ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம இருப்ப இந்த மாரி வெளிய வாங்குறதுனால தான் இந்த இந்த நேரத்தில இந்த ஆயத்த நம்ம ஓதுறோம். இல்லைங்களா? என்ன ஸோ குரான் வந்து நம்ம ஓதுறோம்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். இந்த இந்த நேரத்தில அல்லாஹ் வந்து அத நமக்கு வந்து காமிப்பானாம். என்ன இத நம்ம படிக்கும்போதும் சரிங்க, இத கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இது ஒரு 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 வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான மீனிங் குடுக்கும். அந்த அவங்களுக்குள்ள சூழ்நிலைக்கு தகுந்தா மாரி. என்ன ஸோ அத வந்து அவங்க ஆழ்ந்து சிந்திச்சு, என்ன நம்ம இந்த மாரி நம்ம கண் பார்வை வந்து திரைக்குள்ள இருக்குதா? நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்கிறோமா? சில விஷயங்கள் எங்கேருந்தும் வரும். என்ன நீ என்ன சொல்றது? நான் ம். கேட்கிறது. என்ன அவன் என்ன சொல்றது? என்ன அ எனக்கு பின்னாடி வந்து ஒரு பையன் கேட்கணும். ஒரு ஸ்டூடண்ட் என்ன, நான் 10 வருஷமா அவ்வளோ ஆலிமா இருக்கிறேன். இவன் சொல்றத நான் என்ன கேட்கறது? என்ன ம். அப்படிங்கிற ம். அது அப்பதான் அங்க தான் சைத்தான் வரான். நல்ல விஷயங்கள் எங்க ம். வேண்டாலும் வரும். என்ன அந்த அந்த அதுதான் வந்து அந்த ச இந்த எஸ்தத்தீவுன சமா அப்படிங்கிறது. கேட்க வந்து மனநிலையில இல்ல. நான் பெரிய ஆளு. அதுதான் கிபிரு கொண்டு போறது. சைத்தான பத்தி நம்ம படிக்கிறோம். ஆ அவன் அ மண்ணால் படைக்கப்பட்டவன். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். என்ன? ம். அவன் சின்ன வயசு. நான் பெரிய ஆளு. என்ன? நான் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரன். அவன்ட்ட என்ன ஒரு ஒரு காசும் இல்ல, பணமும் இல்ல. அவன் சொல்றத நான் எப்படி கேட்கறது? நல்ல விஷயங்கள் எங்கேருந்து வந்தாலும் நம்ம கேட்டுக்கணும். என்ன? ஆ வந்து யாரு எக்ஸ்பர்ட் சொன்னா கேட்டுக்கணும் நம்ம. என்ன? ஸோ, ஆ நம்ம போக்குலயே நம்ம இருப்போம். எங்கிருந்து வரும்? சம்டைம்ஸ் மனைவி மூலமா வரும். சம்டைம்ஸ் அம்மா மூலமா வரும் ஆலோசனைகள். என்ன? ஸோ, நம்ம அத வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி பார்க்கணும். அது உண்மை இருக்கா? இல்லையா? என்ன? என்ன ஒய்ஃப் என்ன சொல்றது? என்ன? நம்ம எவ்வளோ பெரிய வந்து நம்ம ஆண். என்ன? நம்ம ஆண் சொல்றத தானே பெண்ணு கேட்கணும். என்ன? "ஏங்க இந்த மாரிலாம் செய்றீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. என்ன? சம்டைம்ஸ் நடக்கும். ம். அப்போ வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்போம். என்ன? "ஓ! இது நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம்." என்ன அப்படிங்கிறது நமக்கு நாமே வந்து சொல்லி திருத்திக்கிறது தப்பு இல்ல. என்ன?
நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அப்படிங்கும் போது தான் அந்த எஸ்தத்தியூன சமா சக்தி நம்ம வந்து சக்தி கிடையாது, அது கேட்கிற அளவுக்கு சக்தி இல்லை. அப்பனா ஈமான் பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். ஈமான் பலமா இருந்துச்சுன்னா சக்தி பெற சக்தி வந்து இந்த செவியோட சக்தி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன வந்து நல்லா உள்வாங்கிக்கும். நல்ல விஷயங்கள் உண்மையிலேயே இஹ்லாஸான விஷயங்களா இருக்கு, இது வந்து உண்மையான அல்லாஹ்வுடைய திக்கரை சொல்றாங்க, ஒரு திருந்துறதுக்கு நல்ல வழி அப்படின்னா நம்ம அதை வந்து கேட்டுட்டு நம்ம நேரான வழியில பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு உம் அந்த ஒரு ஜஹன்னத்துல இருந்து நம்ம ஜஹன்னம் போய் விழுந்துராம என்ன நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து. ஜஹன்னம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கல்ல. ஆமா. அது போன ஆயத்துல பார்த்திருப்போம்ல, எமூஜு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்குல்ல. அவங்க எல்லாரும் அலை ஆமா. மாதிரி ம். கொந்தளிச்சு வருவாங்க, அப்படியே ஆஹா. கூட்டம் கூட்டமா வருவாங்கன்னு சொல்லிட்டு. So இந்த ம். இடத்துல அன்னாரு கூட எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா ஜஹன்னம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ம். ம். ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ஜஹன்னம். ரொம்ப ஜஹன்னம். கொதிக்கும் அந்த மாதிரி இருக்கிறது. ஆ. நரகம் நார் அப்படின்றது வந்து சூட்டு ம். அதுவும் வந்து கடினம் தான். ஆனா ம். ஜஹன்னம் அப்படின்றது வந்து தீ குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அதுவும் ஆமா. அப்படியே கொதிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையில தான் எல்லாம் சொல்லி காமிக்கிறான். ஆ. சோ இது ரொம்ப எஃபெக்டான சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஜஹன்னம் ஆ. அப்படின்றது. அன்னார் மாதிரி இல்லாம கொஞ்சம் எஃபெக்டா சொல்லப்படுற வார்த்தை தான் ஜஹன்னம். ஆ. ஆனா நெருப்புக்கே நிறைய என்ன நெருப்புக்கே அல்ல இதா அல்ல இருக்கு, வார்த்தை ஜஹன்னம்னா அதை விட சைரான்னு சொல்லுவான். இன்னொரு இடத்துல சைரான்னு ஏதோ ஒண்ணு வரும். அவனை வந்து சயீர். ஆமா ஆமா. சைரா ஒரு ஜின்னு வந்து எங்க இருந்து கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த இந்த அது வந்து ஒரு நீங்க சர்ச் பண்ண வரும். இந்த நரகத்தை விவரிக்கும் வார்த்தைகள் அடிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை உம் படிப்போம். இந்த நேரத்துல ஜஹன்னம் யூஸ் பண்றோம்னா அதுல ஆறு காரணம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் வேலம். பட் நமக்கு இது என்ன படிப்பினை, இந்த மாதிரி ஜஹன்னத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்காம காபீரோட கூட்டத்துல உம் இல்லாம என்ன நம்மளுடைய கண்கள் வந்து எங்கெங்க கீழே பார்வையை தாழ்த்திக்கணுமோ அங்கங்க பார்வையை தாழ்த்திக்கிட்டு நல்ல விஷயங்கள் பார்க்கறதுக்கு நம்ம கண்ணை யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து யௌமைதீன் மறுமை நாள்ல வந்து என்ன பண்ணும், உம் சாட்சி சொல்லும். நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுவும் காதும் சாட்சி சொல்லும். என்ன கேட்க கேட்க கேட்கத்தான் வந்து மனசு மாறும். என்ன ஸோ சக்தி பெறன்னா நம்ம வந்து ஒரு நல்ல கெட்ட நல்ல விஷயங்கள் வந்தால் உடனே ஆஃப் பண்ணிட்டு அடுத்தே போயிடுவோம், இவர் என்ன சொல்றது அப்படின்னு. அப்போ நல்லா கேட்க கேட்க தான் வந்து அந்த உண்மைகள் வந்து, அது மெயினாக அந்த குர்ஆன் ஹதீஸ் விஷயங்கள் கேட்க கேட்க வந்து கல்புல வந்து அல்லாஹ் உள்ளத்துல மாற்றத்தை கொடுக்குறான். என்ன கல்பு வந்து உம் சுத்தமாகுது. என்ன நமக்கு நாமே வந்து சைத்தானோட இது ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருது. தக்குவாவில் வந்துடும், நம்ம அல்லாவுடைய ப்ரொடெக்ஷன் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நம்ம குரானையும் ஹதீஸுடையும் டச்லயே இருக்கிற ஒரு மௌத்து வரைக்கும் இருக்கிற உம் மக்களா நம்ம ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து போயிடும். ம். أفحسب الذين كفروا أن يتخذوا عبادي من دوني أولياء إنا أعتدنا جهنم للكافرين نزلا. So அல்லாஹ் இன்னும் வந்து முடிக்கல, அதை வந்து இன்னும் பேசுறான். இந்த நிராகரிப்போர் என்னை விட்டு விட்டு என் அடியார்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ள எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? நிச்சயமாக நிராகரித்துக் கொண்டிருப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். சோ இது வந்து 102வது வசனம். இதுல தான் சொல்றேன் பாருங்க. இன்னும் ஆஹ் ஆத்ததுன்னா ஜஹன்னம காஃபிரின் நுசுலா. அது நுசுல்னா ஒரு உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர், இறங்குறது. ஒரு உம் ரிசப்ஷன் வந்து ஜஹன்னம். என்ன இன்னும் அடுத்தடுத்த நிலைமையில இன்னும் டீப்பா கொண்டு போறேங்கிறான்ல. கொண்டு போகலாம். ஸோ இது அதே ஸ்டார்டிங் வந்து ஜஹன்னம் ஸ்டேஜ். அப்புறம் உம் வந்து மத்த நரகம்லாம் வருங்கிறது இப்போ பார்த்தோன்னே தெரியுது டக்குன்னு. நுசுல் நம்ம சொல்லுவாங்கல்ல, இந்த தப்லீக்ல எல்லாம் போனாங்கன்னா அந்த தாவா செய்யறவங்களுக்கு வந்து அந்த ஊருக்காரங்க சில பேர் நுசுல் கொடுப்பாங்க. இந்த வரவேற்பு விருந்து கொடுப்பாங்க. என்ன ஸோ ஆஹ் அந்த நுசுல்ங்கிறது வந்து ஆரம்பிங்க சொல்லுங்க. சோ இந்த காபிர்கள் வந்து சத்தியத்தை கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் கூட ஏத்துக்கல, அது எல்லாத்தையுமே நிராகரிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து காதுல கேட்காம அப்படிலாம் செஞ்சுட்டே வந்தாங்க. சோ இதெல்லாம இன்னொரு வேலையும் செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் இல்லாம அவனுடைய படைப்புகள்ல இருந்து சிலரை வந்து என்னை வந்து பாதுகாப்பாங்க இவங்க. அதே மாதிரி எனக்கு வந்து இவங்களை தெரியும், அவங்கள தெரியும், அவங்க மூலியமா எனக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில இடத்துல நம்பி ஏமாந்து போயிருந்தா அந்த அவங்களுடைய அந்த போலியான நம்பிக்கை அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே சுக்குநூறாக்குறான் இதுல, இந்த வசனத்துல. அப்ப ஹசிப அவர்கள் வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? இது வந்து இந்த சாதாரணமான கேள்வி கிடையாது. ஹசிப் அப்படின்னு சொன்னா
இந்த அவங்களுடைய முட்டாள்தனம் இருக்கு, அவங்களுக்கு தெரியாத இது இருக்குல்ல. சோ அந்த முட்டாள்தனத்தை வந்து கடிஞ்சு கேட்கிற ஒரு ஒரு கண்டனமான ஒரு கேள்விதான் இந்த அஃப ஹசிப். சோ இவ்வளவு தூரம் இந்த உலகத்தை வந்து படைச்சு அவங்கள வந்து முழுமையா வழி நடத்தி எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிற அல்லாவை விட்டு விட்டு அவங்கள மாதிரியே இருக்கிற மனிதர்கள், அவங்கள நம்பினா நம்ம வந்து தப்பிச்சிடலாம், அவங்க மூலியமா நமக்கு வந்து பாதுகாப்பு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தப்பா ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. சோ அவங்களுடைய அறியாமையை தான் அல்லாஹ் வந்து சொல்றான். அல்லதீன அஃபஹசிபல்லதீன கஃபரு ஐ யத்தஹிது இபாதி, என்னுடைய அடியார்களை எடுத்துக்கொள்கிறார்கள் மின் தூனி அவுலியா, என் அல்லாமல், அதாவது என்னை விடுத்து என் அடியார்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறார்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். சோ என்னுடைய அடியார்கள்னா யாரு? மலக்குமார்களை சில பேர் வந்து பெருசா நினைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம ஒரு மாதிரி நினைச்சு வச்சிருப்பாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மாதிரி நினைச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே அல்லாஹ்வினுடைய படைப்பு. சோ அப்படி இருக்கும் பொழுது இவர்களே தான் வந்து இறை மறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, கடவுள் மாதிரி பாதுகாக்கிற ஒரு அவுலியாக்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மறுமை நாள்ல இவர்கள் யாருமே உதவ மாட்டாங்க. மாறாக இவங்க எல்லாருமே வந்து ஆஹ் என்ன ஷிர்க்குல இவங்க அந்த மக்கள் இருந்தாங்களோ அதையே அவங்க வந்து மறுத்துருவாங்க, அதை விட்டு ஒதுங்கி போயிருவாங்கன்றதுதான் அல்லாஹ் வந்து இதுல உணர்த்தி நமக்கு வந்து புரிய வைக்கிறான். இன்னா அத்ததுனா ஜஹன்னம லில் காஃபிரீன நுசுலா, நிச்சயமாக நாம் இந்நிராகரிப்போருக்கு நரகத்தையே விருந்தாக தயாரித்து வைத்திருக்கிறோம். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமை நாள்ல காத்திருக்கிற மிக கொடூரமான ஒரு தங்கும் இடத்தை தான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல எச்சரிக்கிறான். ஆத்ததுனா நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். சோ ஆத்ததுனா அப்படின்றது வந்து என்ன மீனிங்ல வரும்னு சொன்னா, ஒருத்தவங்க ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கண்ணியம் செய்வதற்காக இந்த விருந்தோம்பல் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முன்கூட்டியே தயாரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் ஆத்ததுனா. சோ இந்த இறை மறுப்பாளர்கள் நரகத்தை எவ்வளவுதான் வந்து ஆஹ் மறுத்தாலும், நரகத்துக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஜஹன்னம் அப்படின்ற நரகம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா தயாரிக்கப்பட்டு ரெடியா இருக்குன்றத அல்லாஹ் வந்து உறுதிப்படுத்துறான். அதுல முன்னாடி இன்னா அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. நிச்சயமாக நாம் அப்படின்னாலே கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஜஹன்னம லில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு. இதை நம்ம வந்து போனதிலே பார்த்துட்டோம். நுசுலா அப்படின்றத நீங்க சொன்ன மாதிரிதான் விருந்தினருக்கான உபசரிப்பு. குரான் வந்து இந்த இடத்துல ஆஹ் இப்படிலாம் இருந்தீங்க பாரு மாட்ட போற அப்படின்றத ஒரு ஒரு நக்கலா சொல்லி காமிக்கிறது அந்த காஃபிர்களுக்கு. இப்படிலாம் நீங்க இருக்கிறீங்க, இதற்கு வந்து என்ன ஆக போகுது. அப்ப நுசுல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வீட்டுக்கோ ஊருக்கோ வர்றவங்களுக்கு விருந்தினருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குதான் நுசுல். சோ காஃபிர்களுக்கு நரகமே நுசுல் அப்படின்றதான் அல்லாஹ் இங்க வந்து குறிப்பிட்டு காமிக்கிறான். சோ இது வந்து அவங்கள வந்து ஒரு நக்கலோட உலகத்துல கர்வமா தெரிஞ்சீங்களே, இதோ உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுதான் நரகம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்தாங்கல்ல ஒரு கர்வம், அதையே எல்லாம் வந்து அடியோட அசிங்கப்படுத்துறான். சோ இப்போ உபசரிப்பு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இதே வந்து நரகம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வர இருக்கிற தண்டனைகள் வந்து எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்றதுதான் சிந்திக்கத்தக்க ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இந்த இடத்துல வந்து என்னுடைய அடியார்களை பாதுகாவலர்களா ஆக்கி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து தங்க அவங்கள மாதிரியே இருக்கிற சாதாரண மனிதர்கள் அல்லது தலைவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், இப்படி எல்லாருமே வந்து இவங்கள நம்பி இருக்கிறது, அடிமையாகிறது, இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு ஃபாலோ பண்றது, இது எல்லாமே குர்ஆன் வந்து கண்டிக்குது. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தளங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். தனிநபரை வந்து பெரிய இதா நினைச்சுக்கிட்டு அவர் தான் எல்லாமே, ஒரு ஒரு ஹீரோவே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆக்டர் இருக்கிறாருன்னா அவரையே வந்து ஒரு பெரிய இதா நினைச்சுக்கிட்டு அவர் தான் என்னுடைய கொள்கை, அவர் தான் வந்து என்னுடைய கடவுள் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு, சோ இந்த மாதிரி வந்து கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு போக்கை வந்து குர்ஆன் கண்டிக்குது அப்படின்றதுதான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தற்காலிக அதிகாரங்கள் சில பேருக்கு இருக்கும். இப்போ இந்த நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, காஃபிர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து மத்தவங்கள வந்து பெரிய சக்தியாக ஒரு அரசரை பாக்குறாங்கன்னா அவங்கள கடவுளா நம்புறாங்க. ஒரு கூட்டமைப்பு அல்லது வந்து உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய சக்தி எதாவது பார்த்துட்டாங்கன்னு சொன்னா இதுதான் நமக்கு சேஃப்டியா இருக்கும்,
இப்படின்னு சொல்லி எல்லாம் நம்புறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விடவும் மிக சிறந்த ஒரு பலம் இருக்கிறது. மிக சிறந்த ஒரு ஆஹ் ஒரு நீதம் இருக்கிறது. அவன்கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்கணும்ன்ற ஒரு தன்மை வந்து வரணும் அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். சோ என்னதான் ம். இருந்தாலும் படைப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாலே அது பலவீனமானதுதான். எப்பயுமே அது மத்த ஒரு படைப்புக்கு பாதுகாப்பு தர முடியுமான்னா நிச்சயமா முடியாது. இப்போ மனுஷன் வந்து உண்மையான பயம், எதிர்பார்ப்பு, தவக்குல் இது எல்லாத்தையுமே வந்து நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு மனிதர்கள் மேல வைக்காம இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற உலகத்தினுடைய சர்வாதிகாரி, சர்வாதிகாரின்னு சொல்றதை விட இரக்கமுள்ள ஒரு அரசன் அப்படின்னு சொல்லலாம் அல்லாஹ். அர் ரஹ்மான் அர் ரஹீம். சோ அப்படி இருக்கிற அந்த அவன் மேல வந்து நம்ம தவக்குள் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும், அவன் நம்மளை கண்காணிக்கிறான்ற பயம் இருக்கணும். சோ அந்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது சமுதாயத்துல இன்றைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கணும்ன்றத இந்த வசனத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ம். ம். நல்லா கேள்வி கேட்குறான். அப்ப ஹசிபல்லதீன். ஹசீப்னா ஒரு கணக்காளர் கூட சொல்றாங்க. ஹசீப் எண்ணிக்கிட்டாங்களா, நினைச்சுக்கிட்டாங்களா, ஏன் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்கிறது எல்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். என்றது உம் என்றது இன்னொருத்துல அத்தா சொல்லுவோம். எண்ணிக்கிறது அந்த எண்ணிக்கை அது என்ன, இந்த எண்ணிக்கை வந்து கணக்கு போட்டு வச்சுக்கிறாங்களா, என்ன கணக்கிடுறாங்களா, என்ன கஃபர். நம்ம எப்படியும் இபாதி என்னுடைய அடியார்களை, அடியார்கள்னா மனிதர்களை, அடியார்கள், ஜீன்களை, என்ன ஜீன்களும் அடங்குது, அடியார்கள் தானே. என்ன ஆமா. மலாயக்கத்துமார்கள், அவருடைய படைப்புகள் எல்லாமே அடிமைகள் தானே. என்ன ஸோ அடியார்கள்னா மனிதர்கள், ஜின்கள் தான் குறிக்கும் இல்லைங்களா. மிருகங்கள் சில பேர் பாதுகாவலராக எடுத்துக்கிறாங்க. மிருகங்களை கூட பாருங்க, மாடு, பாம்பு, கோயில், ஆமா ஆமா ஆமா. அதுலயும் இதுல வழிபாட்டு வருமாங்கிறது. தெய்வங்களா நினைச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறது என்ன. அதுவும் உம் அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்துடும். இந்தோனி அவலியா, வலி, என்னுடைய வலியா, வலி வந்து அவங்களுக்கு ஜஹன்னம காஃபிரின்னு நுசுலாம். அந்த அதெல்லாம் அவுலியாவை எடுத்தவங்கள, அவுலியா எடுத்து புரியல. அப்படி அவுலியாவை எடுத்து காஃபீர, அதாவது அல்லாவை நிராகரிக்கிறது. அல்லா கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, மறுவுலகம் கிடையாது, இந்த மாதிரி உம் எதுவுமே இப்படி எதுவுமே வந்து. நேரடியா எதிர்க்கிறதும் உண்டு. நீங்க இதுல ரெண்டு விதமா பார்க்கலாமே. ஒண்ணு நேரடியா கஃபர் நிராகரிப்பு செய்யறது ஒண்ணு. இன்னொன்னு இதெல்லாம் ஏத்துக்கிட்டாலே அதை நிராகரிக்கிற மாதிரி தானே. ஆமா ஆமா ஆமா. இத வந்து நம்பணும்னாலே அதை நம்பல அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா நம்பிக்கை அப்படின்றது ஒண்ணு மேலதான் வைக்க முடியும். கரெக்ட் கரெக்ட். அது நம்பினா ஒரு உம் லிமிட்டட் லெவல்ல இருக்கணும். அது ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போறோம், ஒரு நம்பிக்கையோட தான் அதேதான். போகணும். அல்லா தவக்கல்த்து வந்து அல்லா மேலதான் இருக்கணும். நான் அவரு ஒரு ஒரு அவர் மேலே நம்பிக்கை இல்லாம போய் இப்போ மருந்து வாங்கி சாப்பிட்டா அந்த வியாதியும் வந்து இவர் வந்து அவுலியாவை தான் இப்ப பேசுறோம். வலி என்ன, உம் வலிங்கிறது பாதுகாவலர். இவரு தான் வந்து என்னை பாதுகாப்பாங்க. என்ன என் மகன் தான் வந்து என்ன வயசான அப்புறம் என்னை பாதுகாப்பான். என்ன என் மனைவி தான் என்னை வந்து என் வயசான பாதுகாப்பாங்க அப்படிங்கிற ஒரு அது இருக்கணும். உலக ரீதியான வந்து ஒரு நம்பிக்கைகள் இருக்கலாம். எதிர்பார்ப்பு, அது எதிர்பார்ப்புகள்னு சொல்லலாம். என்ன ஸோ அவங்க தான் என்ன உம் அல்லாவை விட அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் மேல வச்சுக்கணும் எப்போதுமே. என்ன செகண்டரியா வச்சிடக்கூடாது. செகண்ட் அல்லாஹ் வந்து இவன் என் பையனை அமைச்சிருக்கிறான், இவன் என்ன பார்த்துக்குவான், என்ன நீ என்ன பார்த்துக்கடா, என்ன நீ வந்து என்ன வழி செக்யூரிட்டி, என்ன இவன் வச்சு அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது, உம் இதெல்லாம் வந்து இந்த கவனமா இருக்கணும். இதை விட்டுட்டு ஃபுல்லாவே அவங்க மேல வந்து ஈமான இழந்துடக்கூடாது. அதான் மெயின். என்ன நீ தான் கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை உம் சொல்லக்கூடாது. அதான் ஒண்ணு. என்ன ஃபிரௌன் சொன்ன மாதிரி நானே நானே நீ தான் கடவுள்னா கூட நானே கடவுள்னா அவன் என்ன. அதையும் ஆமா. சில குரூப் ஏத்துக்கிட்டாங்க அவனை அவுலியாவை, என்ன வழியா என்ன அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடல்லையும் எல்லாம் மூழ்கடிச்சான். நமக்கு அதான் பாடங்கள். ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன படிப்பினை, நம்ம வந்து யாரையும் மற்றவங்க மேல ஒரு உதவிகள் எதிர்பார்க்கலாம்.
இப்போ வந்து நமக்கு ம், தெரியாத விஷயங்களை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறது, இந்த மருத்துவ உதவிகளா இருக்கட்டும், நம்ம வந்து பண உதவிகளா, கடன்கள் வந்து தேவைப்பட்டா வந்து மற்றவங்கள்ட்ட போய் நம்ம ஆஹ், ஆஹ், ஆலோசனை கேட்கறது, மஷூரா பண்றது எல்லாமே வந்து ஆஹ், இருக்கணும். வழியால கொண்டு ம், போயிடக்கூடாது. அவங்க அவங்க சொல்றதுதான் வந்து இப்போ வந்து எங்களை வந்து என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த லெவல் ம், வெரி ஹை லெவல்ல பத்தி நம்ம பேசலாம் தான். அந்த சில அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இருக்கு. இந்த குரூப்ல இருந்தா நம்ம நிச்சயம் இவங்களோட சேர்ந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம். என்ன நம்ம வந்து ம், இந்த அதுல இருக்கிறோம், அந்த குரூப்ல இருக்கிறோம், இந்த குரூப்ல இருக்கிறோம். நீ நரகத்துக்கு போயிடுவ, ம், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். என்ன நவது பில்லா. அது வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு அஹ், இந்த தலைவரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அவன் அந்த குரூப்பை ஃபாலோ பண்றான், நரகத்துக்கு போயிடுவான். அது யாரும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. என்ன நினைக்கிறீங்க? ம், அல்லா கையில எல்லாமே இருக்குது. இந்த வந்து யாரையும் வழியா நம்ம அல்லாவை தவிர அந்தரங்க வழியா எடுத்துக்கூடாது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறான். நுசுல் தான் ஏற்கனவே ம், பேசின மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வரவேற்பாவே உள்ள வந்து அதுக்கப்புறம் வரவேற்பே அப்படி இருந்துச்சுன்னா உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். ம், ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சீனு. என்ன நல்லா காப்பாத்துறோம் இந்த மாதிரி நம்ம இந்த லெவலுக்குலாம் நம்மளை இந்த எல்லாம் வந்து லிஸ்ட்ல சேர்க்காம நம்மளை இருக்கணும். டெய்லி நம்ம ஈமானை புதுப்பிச்சு இருக்கணும். முழு தவக்கலும் அல்லா மேல ம், இருக்கணும். ஸோ அல்லாவை தவிர மற்ற யாரையும் ரொம்ப அல்லாஹ் தான் நமக்கு வந்து ரிஸ்க் கொடுக்குறான். அல்லாஹ் தான் நம்ம வந்து நன்மையை கொடுப்பான். அல்லாஹ் தான் நம்ம மூத்தாக்குவான். அல்லாஹ் தான் நமக்கு ஹாயத்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் தான் அந்த உலகத்துக்கு நம்ம அமைச்சிருக்கிறான். என்ன அப்படிங்கிற எண்ணம் டெய்லி நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ் கொடுக்குற காத்துனால தான் உயிர் வாழ்றோம். அல்லாஹ் கொடுக்குற தண்ணியில தான் உயிர் வாழ்றோம். என்ன ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ம், நியமத்துக்களை பார்க்கும் போது அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்கணும். என்ன ஸோ அப்படி இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம மிக உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த நரகத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம் இன்ஷா அல்லாஹ். ம். ம், நம்ம அந்த கூட்டத்துல சொர்க்கத்துக்கு போற கூட்டத்துல ஆக்கி ம். வைக்கணும். நரகத்துல இருந்து பாதுகாக்க எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் உதவி அப்படின்னு செய்யும். இன்ஷா அல்லாஹ்.